வசீலா பர்வீன்கிறவங்க கேட்குறாங்க, யூத கிறித்தவ பெண்களை ஆண்கள் மணந்து கொள்ள தடை இல்லை, ஆனால் ஒரு பெண் யூத கிறித்தவ ஆணை மணந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுகிறார்களே, இது சரியா கேட்குறாங்க. இது முன்னரே விரிவாக நம்ம விளக்கின ஒரு விஷயந்தான். அதாவது யூத கிறித்தவ பெண்களை ஆண்கள் மணந்து கொள்ள தடை இல்லைங்கிறது இருக்குல்ல, அது அப்போ முழுசும் சரியில்லை, அது கொஞ்சம் பாதி அளவு தான் சரி. ஏன்னு கேட்டால், வேதம் கொடுக்கப்பட்டவர்களை மணந்து கொள்ளத்தான் அல்ல அனுமதிக்கிறான், யூத கிறித்தவர்கள்ட்ட சொல்லி அனுமதிக்கலை. வேதம் கொடுக்கப்பட்டவர்களை மணந்து கொள்வதற்கு தடை இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்டா யார் என்று கேட்டால், தௌராத் என்ற வேதம், இஞ்சில்ங்கிற வேதம் தான் அப்போ இருந்தது. அந்த ரெண்டு வேதமும் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அகில உலகத்துக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டது ரெண்டு வேதமும் இஸ்ராயலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, பனி இஸ்ராயலுக்கு. தௌராத்துங்கிற வேதமும் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு. இஞ்சிலுங்கிற வேதம் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்போ இஸ்ரவேல் மக்களாக இருந்தால் தான் அகில கிதாபில் வருவாங்க. மற்ற கிறிஸ்தவர்கள் நாங்களும் கிறிஸ்தவர்னு சொல்லி கொண்டாலும் அவங்களுக்கு அந்த வேதம் கொடுக்கப்படலையே. யாபனி இஸ்ராயில இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ரவேல் மக்களை நான் அல்லாஹ்வுடைய தூதராக அவங்கள்ட்ட வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இஸ்ராயல் மக்களை கூப்பிட்டு தான் ஈசா நபி சொன்னதாக குர்ஆனும் சொல்கிறது. அவங்க பைபிள்லேயும் கூட அப்படி தான் இருக்கிறது, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேங்கிறார். அதனால் தௌராத் இஞ்சிலுங்கிற வேதம் அகில உலகத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருந்தால் தான் இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற யூத கிறிஸ்தவர்களெல்லாம் அவங்க வேதக்காரர்கள்னு சொல்லிக்கொள்ள முடியும். இவங்களுக்கு இந்த வேதம் கொடுக்கவே இல்லை. இவங்க அந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு அதை கொடுத்த அவ்வளவுதான். அப்போ அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் காரணத்தினால யாரெல்லாம் இஸ்ரவேலர்களாகவும் அந்த இஞ்சிலை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இஸ்ரவேலர்களாகவும் தௌராத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கிறார்களோ அவங்க தான் அஹ்ல கிதாப். இஸ்ரவேலர்களாக இல்லாமல் இருந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா, உனக்கு கொடுக்கவே இல்லையாப்பா, உனக்கு கொடுக்காத ஒன்றை நீ உனக்குரியதாக சொல்கிறாயின்னு கேட்டுருவோம். அதனால் இன்றைக்கி உலகத்தில் உள்ள எந்த ஒரு கிறிஸ்தவரையும் நீங்கள் திருமணம் செய்ய முடியாது. இஸ்ரவேலில் இருந்தவங்க இஞ்சிலை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள திருமணம் பண்ணலாம். ஏன்னு கேட்டால், இஞ்சில் இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, தௌராத்து இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது குறித்து நீங்கள் கூடுதல் விவரம் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால், திருக்குரான் தமிழாக்கத்தில் விளக்கங்கள்னு நம்ம லிஸ்ட்டு போட்டு குறிப்பு 500க்கு மேற்பட்ட விளக்கங்கள் இருக்கிறது. அதில் 138வது விளக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் இது விவரமாக ஆதாரங்களோடு போட்டிருக்கிறோம். அதாவது இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது இஸ்ரவேல் மக்களைத்தான் குறிக்கிறது, தௌராத் இஞ்சில்ங்கிற இரு வேதங்களுமே இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அருளப்பட்டது என்பதற்குரிய சான்றுகளை எல்லாம் விளக்கியிருக்கிறோம். அதனால் யூத கிறிஸ்தவர்களை மணந்து கொள்ளலாம்னு பொதுவாக சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? வேதம் இஞ்சிலும் தௌராத்தும் கொடுக்கப்பட்டவர்களை மணந்து கொள்ளலாம். இஞ்சிலும் தௌராத்து கொடுக்கப்பட்டவங்க யார்? ரெண்டுமே இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்கு இந்த வேதங்கள் கொடுக்கப்படவே இல்லை. அதனால் இஸ்ரவேல் மக்களாக இருந்து தௌராத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால், இஸ்ரவேல் மக்களாக இருந்து இஞ்சிலை ஏற்றுக்கொண்டிருந்தால், அந்த இனத்தில் உள்ளவர்களை மட்டும்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணலாமே தவிர அமெரிக்க கிறிஸ்தவர்கள், லண்டன் கிறிஸ்தவர்கள்லாம் பண்ண முடியாது. காரணம், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களாக இல்லை, இவங்களுக்கு இஞ்சில் கொடுக்கப்படவும் இல்லை. முதல் விஷயம் அது. ரெண்டாவது, அந்த பெண்ணை நீங்கள் மணந்துக்கலாமா, அதாவது பெண்கள் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட ஆண்களை மணந்து கொள்ளலாமான்னு கேட்டால், அது மணந்து கொள்வது கூடாதுங்கிறது தான் அதிகமான அறிஞருடைய கருத்து. அதில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த 5 வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒல் முஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள கற்பொழுக்கம் உள்ள பெண்களையும் நீங்கள் மணந்து கொள்ளலாம்னு பெண்கள்னு தான் வந்திருக்குது, ஆண்கள்னு வரல என்ற காரணத்தை வைத்து பெண்களை தான் இங்கே அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணத்தை பேசும்போதெல்லாம் பெண்கள்னு தான் வரும், அது ஆண்களை தான் குறிக்கும். ஸோ ஆண்களை பற்றி தான் எல்லாமே பேசுது. அம்மா கல்யாணம் பண்ணாத, அக்காவை கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லி குர்ஆனில் இருக்குமே தவிர, எப்படி இருக்காது, அண்ணனை கல்யாணம் பண்ணாத, பாப்பாவை கல்யாணம் பண்ணாதன்னு இருக்காது. இதை சொன்னால் அதில் அடங்கிருங்கிறதுனால ஒன் சைடு தான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பெண்களை கல்யாணம் பண்ணலாம்னு தான் அந்த வசனத்தில் இருந்தாலும், கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஆண்களை நோக்கி தான் பேசப்படுற காரணத்தினால மூமினான பெண்களை கல்யாணம் பண்ணுறதை பற்றி இதே வசனம் பேசுகிறது. அதில் ஒல் முஹசனாத்து மினல் மூமினாத்தி, மூமினான பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூமினான ஆண்கள் மூமினான பெண்களை கல்யாணம் பண்ணலான்ட்டு அதுவும் அடங்கித்தானே இருக்குது. அதனால் இந்த வசனத்தை வச்சு அப்படி சொல்ல இயலாது. அதே நேரத்தில் இந்த திருமணத்தை அனுமதிக்கிற வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு கண்டிஷனை சொல்லுகிறது. என்ன கண்டிஷன் கேட்டால், இந்த 5 வசனத்தில் தான் இது அனுமதிக்கப்படுகிறது. அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய பெண்களை மணந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு விஷயம்
5வது சூறாவில் 5வது வசனத்தில் தான் சொல்லப்படுகிறது. சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது இறுதியாக சொல்கிறான், ஒமை யக்ஃபுர் பில் ஈமானி, யார் ஒருத்தர் ஈமான காஃபிராக்கி கொள்வாரோ ஃபக்கத் ஹபித் அமலுஹு, அவருடைய அமல் அழிஞ்சு விடும். ஒரு எச்சரிக்கை எல்லாம் சொல்கிறான். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறலாம், கல்யாணம் பண்ணலான்னு சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க. ஈமான்கிறது முக்கியமானது. ஈமான் குஃபுரா மாறிடுங்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா பண்ணக்கூடாது. உனக்கு இஸ்லாத்தில் முழு நம்பிக்கை இல்லை, தடுமாறுறவனாக இருக்கிற, அறகுறையாக இருக்கிற, நீ போய் கல்யாணம் பண்ணின்னா நீ அங்கிட்டு மாறிடுவேன்னா நீ பண்ணக்கூடாது. முக்கியம் அந்த கல்யாணத்தை அனுமதிக்கும் போது இந்த எச்சரிக்கை எதுக்கு எல்லாம் சொல்கிறான், கல்யாணத்தை அனுமதிக்கிறான். அனுமதிச்சுட்டு என்ன செய்கிறான்னா, உமை யக்குஃபுர், ஈமானு குஃபுருக்கு என்ன கல்யாணம் தானே பேசப்படுது, ஈமானு குஃபுருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இதான் சம்பந்தம். என்ன சம்பந்தம், உமை யக்குஃபுர் பில் ஈமானி, ஈமானை அவர் காஃபிரா குஃபுராக மாறி விடுகிறாரோ ஃபக்கத் ஹபித் அமலுஹு, அவருடைய அமல் அழிந்து விட்டது. ஒஹுவஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமையில் அவர் நஷ்டவாளிகளில் உள்ளவராக இருப்பார். மறுமை நாசமாக பேரும் பார்த்துக்க. அப்போ இந்த திருமணத்தை அனுமதிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஒரு நிபந்தனையோடு அனுமதிக்கிறான், ஒரு கடுமையான எச்சரிக்கையோடு அனுமதிக்கிறான். என்ன எச்சரிக்கை என்று கேட்டால், நீ கல்யாணம்னு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிரும் பொழுது அவங்கள சார்ந்தே நீ எல்லாத்தையும் மாற்றிக்கிற ஆளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான இருந்தால் நீ போய் கல்யாணம் பண்ணிவிட்டு நீ கிறிஸ்தவனை மாறி போயிடாத. உனக்கு அப்படி உறுதியை யாராக இருக்குன்னு நீ ரொம்ப ஸ்டடியாகவும் உறுதியாகவும் ஈமானை நமக்கு இழக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவர்களுக்கு தான் இது அனுமதியை தவிர, பலவீனமான ஈமான் உள்ளவர்களுக்குன்னா அந்த அனுமதி கிடையாது. அதே மாதிரி இந்த விஷயத்தில் பெண்கள் கூடுதலாக அவங்க என்ன செய்வாங்க, ஈமான குஃபரா மாற்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்து கொண்டு முஸ்லீம் அல்லாத வேதக்காரரை கல்யாணம் பண்ணிங்க என்று சொன்னால் கணவனை சார்ந்தே போவது என்பது அதிகமான பெண்களுடைய ஒரு இயல்பாகவே இருக்கிறது. சாதாரணமாக மாற்றிக்கிடுவாங்க கணவனுக்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மாதிரி பெண்கள் போய் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவரில் போய் ஆண்களை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அனுமதி தான், அது தடையெல்லாம் இல்லை, இந்த வசனத்தை வச்சு தடுக்க முடியாது தான். ஆனால் ஈமானை குஃபராக்கி கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கையை பேண இயலுமானா பெண்களுக்கு கஷ்டம். நீங்கள் ஈஸியாக நாளைக்கு மாறிடுவீங்க. கல்யாணத்தை வச்சுட்டு என்ன செய்வீங்க, கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஈமானை விட்டுருவீங்க. அந்த ஒரு பலவீனம் இல்லை, முட்டிஞ்ச இது உறுதினா உறுதி, அப்படி உறுதியாக நீங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அனுமதி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இஸ்லாத்தின் மீது அதிக உறுதியாகவும் இந்த திருமணத்தின் காரணமாக இஸ்லாத்தினுடைய எந்த அம்சத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார் என்கிற அளவுக்கு தெளிவாகவும் யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு அனுமதி. அந்த வகையில் பார்த்தீங்க என்று சொன்னால் ஆண்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும், பெண்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அதான் அதில் விளைவிக்கணும்.